ஹாய், குட் மார்னிங் எல்லாருக்கும். இனிய காலை வணக்கம். எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? இன்னைக்கு மாசத்தோட 1வது நாள். கோயிலுக்கெல்லாம் போனீங்களா? சாமி கும்பிட்டீங்களா? ப்ரே பண்ணீங்களா? எல்லாம் இந்த மாதத்துல தொடக்கத்துல இருந்து இந்த மாதம் முடிகிற வரைக்கும் செய்யற காரியங்கள் எல்லாம் நல்லா நடக்கணும்னு ப்ரே பண்ணீங்களா? கண்டிப்பா நல்லா நடக்கும். நீங்க சொல்லலாம், எங்க மசிமா சும்மா இருங்க, நீங்க வேற. நமக்கு தீபாவளிக்கு வாங்கின கடனு அதே தலைக்கு மேல நிக்குது. இப்ப இந்த 1ல இருந்து 5க்குள்ள காசை கட்டணும். என்ன சொல்லுவான்னு தெரியல, எனக்கு என்ன பண்ணுறதுன்னு தெரியல. நாங்கள் முழிச்சிட்ருக்கோம். எங்க மெர்சிமா நல்லா இருக்கிறது, நீங்கள் பாட்டுக்கு வரீங்க, ஏதோ சொல்கிறீங்க, பட் என்ன பண்ணுறது அப்படின்னு யோசிப்பீங்களா? கவலைப்படாதீங்க, கண்டிப்பாக ஏதாவது வழி திறக்கும். ஓகேங்களா? கஷ்டங்கள்னு வரும்பொழுது அந்த கஷ்டத்துலேருந்து வெளியே வர்றதுக்கும் கடவுள் ஏதாவது ஒரு வழி காட்டுவார். நம்பிக்கையோடு இருங்களேன். நெகட்டிவாக திங்க் பண்ணுறவங்களாம் இந்த மாதத்துலேருந்து நம்பிக்கையோடு இருங்க. எனக்கு நல்லதே நடக்கும் நினைங்க, கண்டிப்பாக நல்லதே நடக்கும். கொஞ்சம் பின்னாடி அவங்களும் கொஞ்சம் நேரம் பேசுகிறாங்க. இதில் நீங்கள் அவங்க சத்தத்தையும் கேட்கலாம். ஏன்னா என்னுடைய சின்ன உயிரினங்கள், என்னுடைய பிள்ளைங்க, அவங்களாம் கத்தி அவங்களும் உங்களுக்கு எல்லாருக்கும் விஷஸ் சொல்கிறாங்க. ஸோ அதையும் கொஞ்சம் கேட்டுக்கோங்க. சரி, இன்னைக்கு என்ன பற்றி பேச போகிறோன்னா, நம்ம எல்லாருடைய லைஃப்லையும் அன்றாடம் நம்ம எதிர்பார்க்குற ஒரு விஷயம். ஆணாகட்டும், பெண்ணாகட்டும், குழந்தைகளாகட்டும், எல்லாருமே சரி, ஒரு கணவன் மனைவி எல்லாருக்குள்ளேயும் நம்ம எதிர்பார்க்குற ஒரு விஷயம் என்னன்னா அப்ரிசியேஷன், பாராட்டு. இல்லையா? எத்தனை பேர் நம்ம இந்த மாதிரி அப்ரிசியேஷன் பண்ணுற ஒரு ஹேபிட் வச்சுருக்கோம். ஒரு தேங்க்ஸ் பண்ணுறது மட்டும் இல்லாமல் ஒரு அப்ரிசியேஷன். தேங்க்ஸ் வேறு, நன்றி சொல்கிறது வேறு, அப்ரிசியேஷன் பண்ணுறது வேறு. தேங்க்ஸ் எல்லாருமே சொல்ல தேங்க்யூ அப்படின்னு போகிறது வேறு. அப்ரிசியேஷன்றது பாராட்டுறது. ஒரு 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 காரியம் ரொம்ப அழகாக இருக்குது, ஒரு செயல் க்ளீனாக கம்ப்ளீட்டாக முடிச்சிருக்காங்க, இல்லை சொன்ன ஹோம்ஒர்க் அழகாக முடிச்சிட்டாங்க, இல்லை நம்ம எக்ஸ்பெக்ட் பண்ண அளவுக்கு மார்க் எடுத்துட்டாங்க, ஏதோ சம்திங், அதுக்கு சூப்பரா செம்மையா பண்ணிட்டியே, எப்படி இது பண்ண அப்படின்னு கேட்போம் இல்லையா? இல்லை மனைவியை பார்த்தோமா செம்மையா இருக்கு அப்படின்னு கேட்போம் இல்லையா? அது பேர் தான் பாராட்டு. நான் எதிர்பார்ப்பேங்க. நீங்கள் எத்தனை பேர் எதிர்பார்க்குறீங்களோ தெரியாது. சொல்லலாம் சிலர், மெர்சிமா நாங்கள் எதிர்பார்த்து ஓஞ்சே போயிட்டோம், அது ஒன்றுமே நடக்காது அப்படின்ட்டு. அது சில வீட்டில் இப்போ நம்ம நார்மலாக ஆரம்பிச்சோன்னா, சில வீட்டில் மனைவிகள் அழகழக ஒரு ஃபோன் வந்துருச்சு, அதான். ஸோ நம்ம எல்லாரும், நான் அந்த மாதிரி பாராட்ட நான் எதிர்பார்ப்பேன். ஏன்னா எல்லாருமே எதிர்பார்க்குற மனிதர்கள் தான். நம்ம வீட்டில் அவ்வளோ கஷ்டப்பட்டு மனைவிகள் அவ்வளோ அழகாக சமைச்சு வச்சுருப்பாங்க, ரொம்ப அழகாக வீடை க்ளீன் பண்ணி வச்சுருப்பாங்க, ரொம்ப அழகாக துணிகள் எல்லாம் துவைச்சி வச்சுருப்பாங்க. சிலருடைய ஹேபிட் பார்த்திங்கன்னா, வீடை அடிக்கடி க்ளீன் பண்ணி அதை திங்ஸை அங்கங்கே சேஞ்ச் பண்ணி ரொம்ப அழகழகாக யூனிக்காக எல்லாம் பண்ணி வச்சுருப்பாங்க. நம்ம எத்தனை பேர் அதை அப்ரிஷியேட் பண்ணுவாங்க? ஆண்கள் பண்ணவே மாட்டாங்க. அவங்க பாட்டுக்கு வருவாங்க, சாப்பிடுவாங்க, அங்கேயே அந்த இடத்துலயே உட்காந்துருப்பாங்க. அங்கே ஒரு சேஞ்சஸ் இருக்கும், அது பார்த்தாலும் அது ஒரு பெருசாக எடுத்துக்க மாட்டாங்க. குழந்தைங்க வருவாங்க, அதுங்க பாட்டுக்கு சாப்பிடும், போயிட்டே இருக்கும். என்றைக்குமே ஒரு நாள் கூட சில குழந்தைகள் அம்மா கிட்ட அம்மா இது ரொம்ப நல்லா இருக்குது, இது எப்படி செஞ்ச, ரொம்ப நல்லா இருக்கே. இல்லை ஒரு கணவர், சூப்பராக பண்ணியிருக்க, ரொம்ப நல்லா இருக்கு, நீ இந்த துணி அயன் பண்ணி கொடுத்த பற்றியா, இது நான் இன்னைக்கு போட்டுட்டு போகும்போது ஆஃபீஸில் எல்லாரும் கேட்டாங்க, இவ்வளோ அழகாக இருக்குது, எப்படி இவ்வளோ நீட்டாக அப்படி பண்ணியிருக்கீங்கன்னு கேட்டாங்க. இல்லை இந்த சாப்பாடு சாப்பிட்டுட்டு எல்லாரும் கேட்டாங்க எப்படி பண்ணாங்கன்ட்டு. ஸோ ரொம்ப நல்லா இருந்ததுமா அப்படின்னு சொல்கிற போது அந்த பாராட்டை நிறைய பேர் நம்ம எதிர்பார்ப்போம், பண்ண மாட்டாங்க. ஏன்னா பண்ணிட்டாங்கன்னா அவங்க தலையில் உள்ள கிரீடத்தில் இருக்கிற மணிகள் கொட்டிடுச்சுன்னா. ஆனால் அதே ஆண்களோ என்ன பண்ணுவாங்க, வேலைக்கு போகும்போது அவங்க ஏதாவது ஒரு ஒர்க் பண்ணுவாங்க, அந்த சமயம் பார்த்தா அவங்களுக்கு ஏதாவது ஒரு அப்ரிசியேஷன் கிடைக்குமான்னு ரொம்ப எதிர்பார்ப்பாங்க. அங்கே மேலே உள்ள ஹெட்டு ஒன்றுமே சொல்ல மாட்டான், ஃபைலை தூக்கி போட்டு போயிட்டே இருப்பா, ஓகே அடுத்து அந்த வேலை செய்ய அப்படின்னா. அப்போ தான் அவங்களுக்கு அதோடைய வழி தெரியும். ஏன்னா அந்த பாராட்டுன்றது ரொம்ப ஒரு ஸ்பெஷல். நமக்கு ஒரு சடன் எனர்ஜி கொடுக்கும். எப்படி ஒரு உடம்பு முடியாதவனுக்கு ஒரு ட்ரிப்ஸ் ஏற்றி ஒரு குளுக்கோஸ் கொடுக்குற மாதிரி நமக்கு ஒரு பாராட்டு ஒரு எனர்ஜியை கொடுக்கும். இன்னும் பெட்டராக பண்ணணும், இன்னும் நம்ம வாழ்க்கையில் நிறையா விஷயங்கள் செய்யணும், சாதிக்கணும்னு சொல்லணும். இப்போ ஒரு குழந்தை ஒரு மார்க் எடுத்துகிட்டு வந்துச்சுன்னா, நல்லா எடுத்துகிட்டு வந்துச்சுன்னா, இப்போ ஒரு 100 மார்க் எடுத்துன்னா அந்த குழந்தைய பார்த்து சூப்பரா அப்படின்னு நம்ம சொன்னோம்னா, அது அந்த இயர் ஃபுல்லுமே அந்த 100 மார்க்கை சஸ்டெயினாக அதை அப்படியே வச்சுக்கும். ஏன்னா இன்னும் படிக்கணும், அப்பா நம்மளை பாராட்டுறாரு அப்படின்னு நினைப்பாங்க. சிலர் குழந்தைங்க மார்க்கோ இல்லை ஏதோ ஒன்று கம்மியாக இருந்தால் டம்மா டிமின்னு அடிச்சு திட்டுவாங்க. அதெல்லாம் தூரம் விட்டுட்டு பாராட்டி பாருங்க, சூப்பரா இந்த மார்க் எடுத்திருக்கேல, இன்னும் முன்னால் முடியும்னு சொல்லி பாருங்களேன். கீழே இருக்கிறவங்க கூட என்ன பண்ணுவான், அந்த பாராட்டால் இன்னும் மேலே ஏறி எப்படியாவது சூப்பராக நம்ம வரணும்னு யோசிப்பாங்க. நான் சொல்கிற உண்மை தானே? பாராட்டி பார்த்தா தானே அது தெரியும் இல்லையா? நம்ம அது பண்ணுறதே இல்லைல்ல. மனைவி கிட்ட சாப்பிட போது இல்லை, அப்படி அந்த டைனிங் டேபிள் எங்கேயோ சாப்பிட, நீ ரொம்ப நல்லா இருந்தது, நீ சமைச்சது எப்படி பண்ண, இவ்வளோ நல்லா இருக்கு, அது என்ன ஒரு 2-3 வார்த்தைகள் தானே. அது சொல்லும் பொழுது என்ன ஆகிட போகுது? சரிங்களா? அது சொல்லி பாருங்களேன். அப்போ நம்ம குடும்பத்தில் ரொம்ப அழகாக இருக்கும். நீங்கள் உங்கள் கணவர்கிட்ட ஏதாவது ஒன்று வாங்கிட்டு கொடுத்தாருன்னா, சில பெண்களுக்கு எவ்வளோ கொடுத்தாலும் திருப்தியே இருக்காது. எவ்வளவு செஞ்சாலும் சரி, கணவர் கஷ்டப்பட்டு எல்லாத்தையும் கொண்டு செய்வார். இது எப்படி நம்ம ஆண்களை சொல்கிறோமோ அதே மாதிரி சில பெண்கள் இருப்பாங்க. அவ்வளோ கொடுத்தாலும்
அவங்களுக்கு ஒரு திருப்தியே இருக்காது. அந்த பாராட்டணுன்ற ஒரு இதே இருக்காது. சூப்பருங்க, எப்படிங்க எனக்காக பார்த்து வாங்குனீங்க, எப்படி என்னோட டேஸ்ட் தெரிஞ்சு எப்படி வாங்குனீங்க, ரொம்ப அழகா இருக்குங்க அப்படின்னு ஒரு பாராட்டு சொல்லும்போது தான் அடுத்த தடவை அது நல்லாவே இல்லாட்டினா கூட அதை நம்ம பாராட்ட கற்றுக்கிட்டோம்னா நெக்ஸ்ட் டைம் அந்த கணவர் என்ன பண்ணுவார், அது பொருளை வாங்கிட்டு வரும்போது இது என் மனைவிக்கு பிடிக்கும்ல, அதை வாங்கிட்டு வரணும் அவளுக்கு சொல்லுவாள். அவள் சொல்லும்போது அது ரொம்ப அழகாக இருக்குமே, அவளுடைய குழந்தைத்தனமான அந்த குரல் அது கேட்கும் போது நல்லா இருக்குமே, அவள் என்னோட அன்பா ஒரு ஆதரவாக என்கிட்ட அது பேசும்போது ரொம்ப அழகாக இருக்குமே அப்படின்னு சொல்லி தோணும். நம்ம அந்த மாதிரி பண்ணணும். எப்போவுமே ஒரு சாட்டிஸ்ஃபேக்ஷன் வேணும் எல்லாத்துலேயும். போதும் நம்ம காலை ஒரு கடவுள்கிட்ட போய் நிற்கிறோமே, கடவுள்கிட்ட கூட நம்ம பாராட்டு சொல்லணும். ஏன்னா நம்ம இன்னைக்கு இப்படி இருக்கிறோமா, சரியா, அது மனிதர்கள்கிட்ட மட்டும் இல்லை, கடவுள்கிட்டயும் இருக்கு. நம்ம இன்னைக்கு இப்படி இருக்கோம், இந்த நிலைமையில நான் நிற்கிறேன்னா அதுக்கு காரணம் யாரு, கடவுளே நீங்க தான். ரொம்ப நன்றி கடவுளே, ரொம்ப அழகா என்ன படைச்சிருக்கீங்க அப்படின்னு அவருக்கு ஒரு பாராட்டு இல்லையா. நம்ம இன்னைக்கு இவ்வளோ ஹெல்த்தியா வெல்த்தியா நல்லா இருக்கோம்னா அதுக்கு காரணம் என்ன, அந்த காரணத்தை நம்ம மறந்துடக்கூடாது. நம்ம அந்த பாராட்டை நம்ம பண்ண கற்றுக்கணும். எல்லாருக்குமே சரி, எல்லாருக்கிட்டையுமே அந்த பாராட்டும் குணத்தை வச்சுக்கோங்க. அது ஒன்றும் ஒரு பெரிய காசு பணம் கிடையாது, சரிங்களா. ஒரு சாட்டிஸ்ஃபேக்ஷன், நம்ம ஒருத்தவங்களை பாராட்டும் பொழுது இல்லையா, அந்த அப்ரிசியேஷன் நிறையா எனர்ஜி கொடுக்கணும் நமக்கு லைஃப்பில். இன்னும் ஓடணும்னு தோணும். வறுமையாக இருக்குமா, கஷ்டமாக இருக்குமா, கணவர் இன்னைக்கு வந்து ஒரு 500 ரூபா தான் சம்பாதிச்சுட்டு வந்திருக்காரா, பரவாயில்ல, ஓகேங்க, இது போதுங்க, இன்னும் நீங்கள் பாருங்கள், இன்னைக்கு இது கொண்டு வந்துட்டீங்களே அப்படின்னு நீங்கள் பாராட்டுங்களேன். அவர் நாளைக்கு 1000 ரூபா சம்பாதிக்கிறது யோசிப்பார். எடுத்துகிட்டு வரும்போதே இல்லை, இந்த 500 ரூபாயில என்னத்தை பண்ண, ஒன்றும் பண்ண முடியாது, வேஸ்ட்டு, இதை வச்சுக்கிட்டு என்ன செய்ய அப்படி நீங்கள் பண்ணிட்டீங்கன்னா அந்த மோட்டிவேஷன் இல்லாமல் போயிடுச்சுன்னா அது நல்லா இருக்காது. ஸோ எப்போவுமே ஒவ்வொரு காரியத்திலையுமே வாழ்க்கையில் ஒரு விஷயங்கள் நடந்தாலும் சரி பாராட்ட கற்றுக்கோங்க. கடவுளுக்கு பாராட்டுங்க, கடவுளுக்கும் மறக்காமல் உங்களுடைய அப்ரிசியேஷன் சொல்லுங்கள். குடும்பத்தில் இருக்கிறவங்களையும் சொல்லுங்கள், உங்கள் வீட்லேயும் சொல்லுங்கள், பிள்ளைகளுக்கும் எல்லாருக்குமே சரி, நம்ம பெற்றவங்க இருக்காங்களா அவங்ககிட்டையுமே சொல்லுங்கள், அப்பா நீ இப்படி சொல்லி கொடுத்த பாரு, அதுதான்ப்பா இன்னைக்கு இவ்வளோ எனக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருந்ததுன்னு சொல்லுங்கள். அப்பா சந்தோஷப்படுவார். அப்படி பாராட்டுங்க, சரிங்களா. இதை கற்றுக்கோங்க. இதுக்கு ஒன்றும் ரொம்ப காசு பணம்லாம் இல்லை, இது நம்ம வாழ்க்கையில் அன்றாட நம்ம கற்றுக்கிட்டோன்னு வச்சுக்கோங்களேன். இந்த அப்ரிசியேஷன் நம்ம லைஃப்பில் இருந்துகிட்டே இருந்ததுன்னா அதுக்குள்ளே ஒரு சாட்டிஸ்ஃபேக்ஷன் வரும். எப்பவும் ஒரு நன்றியோடு நம்ம இருந்துட்டோன்னு வச்சுக்கோங்களேன், லைஃப்பில் நம்ம எதிர்பார்க்காத விஷயங்களை நம்ம அச்சீவ் பண்ணலாம். ஓகே தானே நான் சொல்கிறது. எத்தனையோ பேர் இல்லாமல் இருக்கலாம், இனிமே அதை கற்றுக்கோங்க. கணவர் பண்ணலை நீங்கள் யோசிக்காதீங்க, அவர் வரும்போது நீங்கள் பண்ணி ஆரம்பிங்க. அப்போ அவர் பாப்பார் இல்லையா வித்தியாசம், என்ன இன்னைக்கு மனைவி வித்தியாசமாக பண்ணுறாரு, நீங்கள் பண்ணுங்க. ஒரு 4 தடவை நீங்கள் செய்யுங்க, 5ஆவது தடவை அவர் செய்வார். குழந்தைங்க கிட்ட நீங்கள் சொல்லுங்கள், குழந்தைங்க 4வது தடவை அவங்க செய்வாங்க, புரியுதுங்களா. அது மறந்துடாது. இன்னைக்கு மாசத்தோட 1வது நாள், இது வரைக்கும் எப்படி போச்சோ தெரியாது. இனிமே நம்ம எல்லாரும் ஒருத்தருக்கு ஒருத்தர் அப்ரிஷியேட் பண்ணுற அந்த வாழ்க்கை முறையை கொண்டுட்டு வாங்க. எல்லாத்துக்கும் பாராட்ட கற்றுக்கோங்க, புரியுதுங்களா. இன்னைக்கு மனைவிங்க இது வரைக்கும் கணவர் பண்ணலையா, நீங்கள் ஆரம்பிங்க. நீங்கள் உங்கள் கணவர்கிட்ட சொல்லுங்கள், சூப்பராக இருந்ததுங்கன்னு சொல்லுங்கள். நீங்கள் அப்போ அவர் வித்தியாசமாக பார்த்தா கூட நீங்கள் திருப்பி அதை செய்யுங்க. செய்யும்பொழுது ஆட்டோமேட்டிக்காக என்ன பண்ணுவார், அவருக்கும் உள்ள ஒரு மாற்றம் வந்து அவர் உங்ககிட்ட செய்ய ஆரம்பிப்பார், புரியுதுங்களா. அதே மாதிரி பிள்ளைகளுக்கிட்டையும் சொல்லுங்கள். சின்ன விஷயங்கள் குழந்தைங்க நல்லா செஞ்சாலும் அதை பாராட்ட கற்றுக்கோங்க, மறந்துடாதீங்க. ஒன்றும் ஆகிட போகிறதில்ல, நம்ம குழந்தைகள் தானே, நம்மளை சுற்றி உள்ள உறவுகள் தானே. என்ன விஷயங்கள் ஒரு பாராட்டப்படக்கூடிய விஷயங்களாக இருந்தால் அந்த விஷயங்களுக்கு கண்டிப்பாக உங்களுடைய பாராட்டு தெரிவிங்க, உங்களை அப்ரிஷியேட் பண்ணுங்கள். தேங்க்ஸ் சொல்கிறது வேற, மறுபடியும் சொல்கிறேன், பாராட்டுன்றது வேற, ஓகேங்களா. ரெண்டையும் மறந்துடாதீங்க. ஓகே, இந்த நாள் உங்களுக்கு இனிய நாளாக இருக்கணும்னு நான் கடவுளை வேண்டிக்கிறேன். மாதத்தோட முதல் நாள் சந்தோஷமாக ஆரம்பிங்க. என்ன கஷ்டம் வந்தாலும் பார்த்துக்கலான்ற நம்பிக்கையோடு இருங்க. லைஃப்பை ஜாலியாக என்ஜாய் பண்ணுங்கள். சாட்டர்டே வீக்கெண்ட் குடும்பத்தோட, ஒர்க் இல்லாதவங்க குடும்பத்தோட என்ஜாய் பண்ணுங்கள். மறக்காமல் என்ன சமையல் பண்ணாலும் என்ன செஞ்சாலும் பாராட்ட மறந்துடாது. இந்த நாள் உங்களுக்கு இனிய நாளாக இருக்கணும்னு நான் கடவுளை வேண்டிக்கிறேன். சந்தோஷமாக இருங்க. முடிஞ்சா இன்றைக்கி 4 மணி லைவில் சந்திக்கலாம். ஓகே, பை, லவ் யூ ஆல், டேக் கேர்.